அன்பு உலகளாவிய பேகுரு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர். தொடர்ந்து மனதில் தோன்றும் எண்ணங்களை தயங்காம பகிரங்கமா முன்வைப்பதில் வல்லவர்னு சொல்லலாம். அவர் திரு வின்ஸ்டன் ராஜ் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் வின்ஸ்டன், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் வின்ஸ்டன். நான் இங்க கேட்க விரும்புறது என்னன்னா, இங்க ஒருத்தர் சொன்னாரு, நான் வந்தேன்னா சிஸ்டமை மாத்திடுவேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவருக்கு மாற்ற முடியாத அளவுக்கு, சிஸ்டத்தை மாற்றணும்னு நினைத்தவருக்கு சிஸ்டத்தை மாற்ற முடியாத அளவுக்கு, அந்த மாற்றம் செய்வதற்கு வர முடியாத அளவுக்கு, களத்துக்கு வர முடியாத அளவுக்கு ஒரு மிரட்டல் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு தாவேகாவின் ஆதவ் அர்ஜுனா சொல்றாரு. உண்மையாகவே மிரட்டப்பட்டாரா அவர்? மிரட்டப்பட்டு பயந்து ஓடி ஒதுங்குவது என்பதெல்லாம் ரஜினிகாந்த் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலேயே கிடையாது. அப்படி ஒரு சான்ஸும் அவருக்கு யாரும் பண்ண ட்ரை பண்ணிருக்கவும் முடியாது. நீங்க சொன்ன அவர் அந்த ஆதவ அர்ஜுனா, அந்த லாட்ரி ஆதவ அர்ஜுனா இருக்கார்ல, அவரோட கருத்துல இருந்து நம்ம பேசிப்போம். இவங்க ஒரு டிஎம்கே மிரட்டி இவர் வரல. ஆனா எந்த ஒரு மிரட்டலுக்கும் பயப்படாமல் இன்னொருத்தர் வராரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது இன்னொருத்தரை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். முதல்ல குறைந்தபட்ச அரசியல் அறிவும் ஒரு சின்னதா ஒரு பொது அறிவு இருக்கிறவங்க கூட இது மாதிரி பேச மாட்டாங்க. இவர் அரசியல் நான் ஸ்டாட்டிஸ்டிக் தனியா கம்பெனி வச்சிருப்பேன் அப்படிலாம் சொல்றாரு. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்தியாவுல குடியரசுத் தலைவர், பாரத பிரதமர், உள்துறை அமைச்சர், அனைத்து மாநிலங்களின் முதல்வர், மலேசியாவின் பிரதமர், சிங்கப்பூரின் பிரதமர், தாய்லாந்தின் பிரதமர், இலங்கையின் பிரதமர், மொரிசியஸின் பிரதமர், இவங்க எல்லாரு கூடயும் ஒரு போன் கால்ல பேசக்கூடிய வல்லமை தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் இருக்கிறதா இல்லையா? நான் ஏதாவது ஒரு ரூபாய் எலிவேட் பண்ணி பேசுறேன்னா ஏதாவது சொல்றேன்னா, அப்படிப்பட்ட ஒரு மனிதரிடம் ஒரு திமுக என்பது 1000 தான் நம்ம தமிழகத்தை பல முறை ஆட்சி செய்தாலும் ஒரு பிராந்திய கட்சி. ஜஸ்ட் லைக் தட் இன்னொன்னு அவர் வர வேண்டும் என்பதை பாஜக எவ்வளவு விரும்பியது என்பது அனைவருக்கும் தெரியும். ஒரு சின்னதா ஒரு ஸ்டேட் பார்ட்டி மிரட்டின உடனே அவ்வளவு வல்லமை படைத்த எல்லாரோடையும் கான்டாக்ட் உள்ள அவ்வளவு ஒரு இன்ஃபுளுயன்ஸ் ஆன ஒரு பர்சன் பயங்கி ஒதுங்கி இருப்பார் அப்படின்னு நீ எல்லாம் சொல்ற அப்படின்னா, எந்த அளவிற்கு இவ்வளவு நீ அட்வைஸ் பண்ணி இன்னொருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா, உங்களுக்கும் சரி உங்க கட்சி வரவங்களுக்கும் சரி எந்த அளவு அந்த பொது அறிவு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இன்னொன்னு இவர் பயந்தாரா, அவருக்கு ஒரு மன வலிமை உள்ளதா? எது மன வலிமை? கொஞ்சமா இந்த 2000க்கு அப்புறம் பிறந்துட்டு ஜஸ்ட் அந்த ஒரு வீடியோவையும் இன்ஸ்டாகிராமையும் பார்த்துட்டு இந்த அரசியலுக்கு இருக்கிறவங்களுக்கு அவங்க நம்புவாங்க. ஒரு சின்னதா ஒரு வரலாறு கூட தெரியாமல் ஆதரவு இதை உளறி கொண்டிருக்கிறார். எந்த இடத்துல தலைவர் அப்படிங்கிறார்ல, யாருங்க தலைவர்? தலைவர் அப்படிங்கிறதுக்கு எப்படி நீங்க இன்னொருத்தர் நான் ரஜினிகாந்த் அவர்கள் தலைவர் என்று சொல்கிறோம். பல காரணங்களுக்காக சொல்கிறோம். ஒரு நிச்சயமா பாத்துக்கோங்க, ஒரு நம்மளோட கலாச்சாரப்படி ஒரு ஃபேமிலில இருந்து எடுத்துக்கலாம். ரஜினிகாந்த் அவருடைய அண்ணன் ஒரு இடத்துல ஒரு ஸ்டேஜ்ல இன்னைக்கு அவருடைய அவங்க ஃபேமிலியில மூத்தவர் ரஜினிகாந்த் அவருக்கு அண்ணன் ஒரு பொது இடங்கள் இருந்தார் அப்படின்னா, எவ்வளவு பெரிய மேடையாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு பாரத ரத்னாவிற்கு அடுத்தபடியான 2வது உயரிய விருதை பெற்றுக்கொண்டு ஒரு ரஜினிகாந்த் இருந்து கொண்டு, ஆனா அவங்க அண்ணன் வந்தாருன்னா அவங்க அண்ணன் காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க அண்ணன் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் உட்காருவார். அப்பா அம்மா மேல கேஸ் போட கிடையாது. அப்பா அம்மாவோட 60வது கல்யாணத்துக்கு போகாம இருந்தது கிடையாது. யாரோ ஒருத்தவங்களோட கல்யாணத்துக்கு ஸ்பெஷல் ஃபிளைட் எடுத்துட்டு போறவங்க அப்பா அம்மாவோட 60ஆம் கல்யாணத்துக்கு போட. சோ ஒரு பெரியவங்களை மதிக்க சொல்லி கொடுத்தவர் தலைவரா, பெரியவங்களை கொஞ்சம் கூட மதிக்காம நீ எப்படி வேணாலும் சுத்தலாம், அவங்க மேலே கேஸ் போடலாம், அவங்கள கொஞ்சம் கூட ஒரு இதமா கூட மதிக்காத ஒரு தலைவரா? ஃபேமிலி இன்னைக்கும் இப்ப உமன்ஸ் டே அப்ப மதிப்புக்குரிய லதா ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய கணவரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லா மீடியாலையும் தெரியும். அவங்களுடைய இந்த வளர்ச்சிக்கு காரணம் யார் அப்படிங்கறது அவங்க தெளிவா சொன்னாங்க. சோ தன்னுடைய எல்லா இடத்துலயுமே சொல்ற ஃபேமிலி இஸ் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது தான் ரஜினிகாந்த் அவர்களுடையது. சோ தன்னுடைய ரசிகர்களை குடும்பத்தை பாருங்கள் என்று சொல்பவர் தலைவரா? டேஸ் 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 பாக்குறவங்க ஃபில் பண்ணிப்பாங்க. அடுத்து குழந்தைகள், தன்னுடைய 2 குழந்தைகளையும் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறாரு? அந்த லால் சலாம் படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல தன்னுடைய பெண்களை பற்றி என்ன சொன்னாரு, தன்னுடைய குழந்தைகளை பற்றி என்ன எப்படி எவ்வளவு தூரம் உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறார், அவங்களுக்கு எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணிட்டு ஒரு தந்தையா எப்படி இருக்கணும் அப்படி என்று சொல்பவர் தலைவரா? பாவம் சென்னையிலே வந்தாலுமே தனியா வீடு எடுத்து தங்கியிருக்காங்களா 2 குழந்தைங்களும்? இல்ல எனக்கு தெரியல, ஒரு நல்லா டான்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா நீ தலைவனாயிருவியா? எந்த இடத்துல நீங்க சொல்லுங்க, நீங்க கேக்குறீங்களா? இவ்வளவு கேள்வி ஏதோ ஒரே ஒரு இடத்தில் நான் ஒரு நிமிஷம் நான் பாஸ் பண்றேன். நீங்க சொல்லுங்க, ஒரே ஒரு இடத்தில் இந்த ஒரு காரணத்திற்காக நான் விஜய் தலைவர் என்று சொல்கிறேன். ஏதாவது ஒரு பிரின்சிபலான ஏதாவது ஒரு சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கலாம். இப்போ கலை யதார்த்தம் என்னன்னா,
அவர பிடிச்சிருக்கா, பிடிக்கலையாங்கிறது எதார்த்தம் கிடையாது. ஒரு வேக்கம் இருக்கு. அந்த வேக்குமே இவரு ஃபில் பண்ண வராரு. உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும், எனக்கு பிடிக்காட்டியும், இல்ல உங்களுக்கு பிடிக்காட்டியும், அவருக்கான ஒரு 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 கரிஷ்மான்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து ஓப்பன் அப் ஆயிருக்குங்கிறத பார்க்கிறோம். அவருக்கு வர கூட்டங்கள்னால. அது கண்மூடித்தனமான ஒரு கூட்டமாக இருக்கு. அதைத் தொடர்ந்து அவர் இவ்வளவு வாக்கு வாங்குவாருன்னு அன்டெஸ்டட், அன்ப்ரூவ்டே மினிமம் ஒரு 6% மினிமமா சொல்றாங்க. நல்லா இல்ல ஞாபகம் இல்ல, வச்சுக்கோங்க. நான் நான் மினிமம் நான் தான் சொல்றேன். நான் நான் வந்து 10% நான் சொல்றேன். சரியா? அதான் நீங்களே சொன்னீங்கல்ல, அந்த கண்மூடித்தனமான கூட்டம். சோ ம். அப்படிப்பட்ட ஒரு தற்குறித்தனமான கூட்டத்தை வந்து வளர்த்தெடுத்து வைத்திருக்கிறார். அதுதான் ஒரு தலைவருக்குரிய இலக்கணமாக இருந்தால் அதை வைத்துக் கொள்ளட்டும். ஆனா அப்படி ஒரு மத்தபடி வந்து அந்த ஒரு கூட்டத்த வச்சு அவங்க எத்தனை எலக்ஷனுக்கு பண்ண முடியும்? இன்னொன்னு வந்து அந்த அந்த ஒரு கூட்டத்த ஏதாவது ஒரு கூட்டம் நெறைய பேர் 5 கொள்கை தலைவர்கள்னு சொல்றாங்கல்ல. அந்த அந்த கொள்கை தலைவர் அந்த கூட்டத்துல வந்து யாராவது ஒருத்தவங்கள கூப்ட்டு, ஆ அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுற கூட்டம், மரத்துல ஏறுற அந்த குரங்கு கூட்டத்திட்ட கூப்ட்டு, அந்த 5 கொள்கை தலைவர்கள் யாருன்னு கேளுங்க. இப்ப ரீசென்ட்டா ஒரு இடத்துல வந்து ஒரு இது மீட் பார்த்தேன். எனக்கு அப்படியே பயந்துட்டேன் நான்லாம். அம்பேத்கரை வந்து இவன் கொள்கை தலைவரா எடுத்ததுக்கு அப்புறம் தான் அம்பேத்கர் வந்து உலகத்துக்கு தெரிஞ்சான். இத நீங்க சொல்லுங்க. இத வந்து நீங்க தற்கூரித்தனம்னு சொல்லுவீங்களா? இல்ல எப்படி சொல்லுவீங்க நீங்க? நீங்க எத வேணாலும் மறந்துருங்க. இவங்க வந்து அம்பேத்கரை கொள்கை தலைவராக எடுத்தது பிறகு மட்டும் அதற்கு பிறகுதான் அம்பேத்கரை உலகம் முழுவதும் தெரிந்தது என்று சொல்வதை விட ஒரு வடிகட்டின தற்குறித்தனம் வேற ஏதாவது இருக்கிறதா? இவங்க தான் தலைவரு. இது எப்படி சொல்ல முடியும்? இன்னொன்னு வந்து மன வலிமை. எது மன வலிமை? 41 பேர் நீ இறந்ததுக்கு பிறகு, நீ கரூர்ல திருச்சியில வந்து மீடியாக்காரங்க கூப்பிட்டோன அந்த ஏர்போர்ட்ல இருந்து நீ வந்து திரும்பி கூட பார்க்காம போனியே. போனதுக்கு அப்புறமேட்டு வந்து பாரதத்தின் வந்து குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து இரங்கல் செய்தியை பதிவு செய்த பிறகு வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு, அப்படியே அழகா கம்ஃபோர்ட் ஆயிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு போறீ. இதுதான் மன வலிமையா? ஒரு மன வலிமை உள்ள தலைவன் எப்படி இருந்திருக்க வேண்டும்? அந்த இடத்துல நடந்துச்சு. எவன் பெர்மிஷன் குடுத்தா என்ன பெர்மிஷன் குடுக்கலங்க? ஏங்க ஸ்டாலின் எடுத்துக்கோங்க, எடப்பாடி அவர்கள் எடுத்துக்கோங்க, நயினார் எடுத்துக்கோங்க, இல்ல வந்து அண்ணாமலை எடுத்துக்கோங்க, மோடி எடுத்துக்கோங்க, அமித்ஷா எடுத்துக்கோங்க. இவங்கலாம் வழக்கு வாங்குனதே கிடையாதா? தன்னுடைய ஒரு நார்மல் பொதுமக்களை பார்ப்பதற்காக பெர்மிஷனுக்காக வெயிட் பண்றவங்கலாம் வந்து ஒரு அப்ப என்ன ஆயிறப்போது? என்ன வழக்கு ஆயிரும்? தூக்குல போட்டுருவாங்களா? இது ஒரு சின்னதா வந்து கேட்டா பெர்மிஷன் குடுக்கல. அதற்கு பிறகு வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல பார்க்க வச்சு இதெல்லாம் ஒரு மன வலிமை. ஏதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். போன வாரம் தஞ்சாவூர்ல போகும்போது பின்னாடி வராங்க, வண்டி போயிட்டு இருக்கு 2 பேர் விழுவுறான். அந்த இடத்துல வந்து வண்டிய ரோட்டோரமா நிறுத்தி என்ன ஆச்சுன்னு கூட பார்க்காதவங்க நீங்க வந்து மன வலிமையை பத்தி பேசுறீங்க. இதுல வந்து யாரோட கம்பேர் பண்ணிக்கிறீங்க? அவரோட மன வலிமை தெரியுமா? 91லேருந்து 96 வரை தமிழகம் முழுவதும் ஜெயலலிதா ஆட்சி பண்ணி என்னென்னமோ நடந்துச்சு. ஆசிட் வீச்சு நடந்துச்சு, அது நடந்துச்சு, இது நடந்துச்சு, வந்து மணிரத்னம் வீட்ல குண்டு போட்டா என்னென்னமோ நடந்துச்சு. அந்த நேரத்தில் ஜெயலலிதா அவர்கள் மீது சொடக்கு போட்டு பேசினவருங்க. சாட்டை துரைமுருகன் அழகா பண்ணி காட்டுவாரு. அது மாரி கொடநாட்டுல போய் உட்கார்ந்து அப்பாவ கூட்டு போயிட்டு, அப்பா அப்பா கில்ட்டாங்க அப்பான்னு போய் சொன்னவரு தான் மன வலிமையா? ஜெயலலிதா முன்னாடி சொடக்கு போட்டு பேசினவர் அவர் ரஜினிகாந்த் அவர்கள். அவங்க வந்தா தமிழ்நாட்டை ஆண்டாலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னவர் ரஜினிகாந்த் அவர்கள். 2011ல வந்து ஆ ஒரு இசையமைப்பாளர்களுக்கு வந்து பாட்டு விழா நடந்துச்சு. ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக இருந்தபோது. அந்த மேடையில் என் நண்பர் கலைஞர் கருணாநிதி என்று சொன்னவர். நீங்க சொல்லிக்கோங்க 91லேருந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்தவரை ஜெயலலிதா அவர்களுடைய மேடையில் என் நண்பர் கருணாநிதி என்று சொன்ன ஒரே ஒரு தலைவரை நீங்க மேடையில காட்ட முடியுமா? நீங்க என்ன 2010ல வந்துட்டு கருணாநிதி அவர்களுக்கு வந்து சிலை அமைக்கணும். அப்படி சொல்றதுதான் மன வலிமையா? எது இல்ல இல்ல எது மன வலிமை? உண்மையாலுமே வந்து அவங்கலாம் வந்து அவங்க ரசிகர்கள் தற்கொலைங்க. உங்க தலைவர வந்து நீங்க என்ன எப்படி வேணாலும் நீங்க எலிவேட் பண்ணிக்கோங்க. என்ன கருமத்த வேணாலும் பேசுங்க. யாரும் வந்து அங்க தலையிட போறதே கிடையாது. அது உங்கள் உரிமை, ஜனநாயக உரிமை. உங்களுக்கு அனைத்து வகையான கருத்து சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் உங்கள் தலைவரை நீங்கள் பெருமைப்படுத்துவதற்காக வேறு யாரோ ஒருவரை சிறுமை பண்ண வேண்டும் என்று நினைத்தால், அதை விட ஒரு கீழ்த்தரமான புத்தி எதுவும் இருக்காது. அந்த கீழ்த்தரமான புத்திக்கு சொந்தக்காரர்கள் தான் அந்த டிவிகே கட்சியில் இருந்து கொண்டிருப்பவர்கள். இத வந்து அந்த கட்சி தலைவர் ரசித்துக் கொண்டு தான் இருக்கிறார். அதான் அந்த கொஞ்சம் கூட வந்து அந்த அந்த அரசியல் அந்த அரசியல் அறிவோ எதுவுமே இல்ல. ஏன்னா ஒரு அரசியல் நீங்க பார்த்துக்கோங்க, நல்ல அரசியல் தெரிந்தவர்கள். பாரத பிரதமராக இருக்கட்டும், ஐயா கலைஞராக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், ஏன் ஜெயலலிதாவாக கூட இருக்கட்டும். ஒரு கட்டத்திற்கு பிறகு ஜெயலலிதா வந்து ரஜினியை எதிர்த்ததே கிடையாது. அந்த கர்நாடகா ஜெயிலுக்கு போயிட்டு இருந்து அவங்க மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்ற போது ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன் குடுத்தாங்க. அவங்க வந்து அவங்க நன்றி கடிதம் குடுத்தாங்க. அவங்களோட நமது எம்ஜிஆர் பத்திரிகையில இருந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த வாழ்த்து கடிதத்தை வந்து அவங்க பிரசுரம் செய்தார்கள். சோ அரசியல் நன்கு தெரிந்தவர்களுக்கு தெரியும் ரஜினிகாந்த் அவர்களுடைய வல்லமை என்னவென்று. அதனாலதான் அவங்க கடைசி வரையா கூடயே வச்சிருந்தாங்க. உனக்கு என்ன தெரியும் உனக்கு? நீ சும்மா வந்து இந்த 100 பேர் வந்து கூப்பிட்டுட்டு ஐயோ ஐயோ அப்படின்ட்டு பின்னாடி வந்துட்டு இருக்க பண்ணோன்னே
நீங்க சொல்ற மாதிரி 8% 10% ஓட்டு வரும் அப்படின்ட்டு சோகால் அன்டெஸ்டட் ஓட்டு சொன்ன உடனே நான் பெரிய ஆளு, உங்களுக்கு ஒரு கட்டத்துல வளர்ச்சி அடைகிற வரை அவர் வந்து உங்களுக்கு வந்து என் வாத்தியார் சூப்பர் ஸ்டார், என் தலைவர் ரஜினிகாந்த் சொல்ல தெரிஞ்சாரு. அடுத்து வந்து நான் வந்து ஒரு லெவலை தாண்டிட்டேன், இனிமே நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரணும்னா அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கவங்க தான் போட்டி வரணும் அப்படின்ட்டு அந்த சோகால் அட்வைசர் சொன்ன உடனே அந்த வந்த இடத்தை வந்து மறந்தவர் தான் இவர். எந்த இடத்துலயுமே இவர் வந்து நன்றி உள்ள ஒரு ஆளாக இருந்ததில்லை. அவரை வந்து விஜயகாந்த மறந்தாரு. அவர் இறந்த பிறகுதான் போய் பார்த்தாரு. இறக்கும் தருவாயில வந்து போய் பார்க்கணும்னு தோண கிடையாது. கடைசி வரை வந்து ரஜினியோட தம்பி, நான் வந்து பாபாவோட தம்பி, நான் வந்து சூப்பர் ஸ்டார் பார்த்தா வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ரசிகர் கூட்டத்தை வைத்து படத்தை ஓட்டிக்கொண்டு ரசிகர்களை உருவாக்கி கொண்டு அதற்கு பிறகு அவரை மறந்தாரு. இப்ப ஒருவேளை முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எம்ஜிஆர் இடத்த மறந்துடுறாரு. அதுக்கு பிறகு வேற யாராவது ஒருத்தவங்க தேரும். எந்த இடத்துலயும் இப்ப இன்னொன்னு அந்த உச்சத்துல இருந்து வந்தோம்னு சொல்றீங்களே, நீங்க ஏதாவது ஒரு ட்ராக்கபிள் ரெக்கார்ட்ல இண்டஸ்ட்ரி இட்டுது இப்ப இண்டஸ்ட்ரி இட்டுதுன்னா 2.0 நீ எந்த உச்சத்துல வந்த? என்னோட பர்ஸ்ல இருந்து எடுத்து நானே காசை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு நான் 250 கோடி சம்பளம் வாங்கிட்டேன்னு சொல்றதுதான் உச்சமா? சம் தேர்ட் பர்சன் ஹேஸ் டு பே யூ. உங்க அப்பாட்ட இருந்தோ இல்ல என்கிட்ட தான் சம்பளம் வாங்கிட்டு நான் தான் உச்சம் சொல்ல முடியாது. எந்த இது வந்து நீ புக் மை ஷோ பிஎம்எஸ் ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அவரோட படம் டாப்ல இருக்காது. எதுலயுமே டாப்ல இருக்காது. எந்த ட்ராக்கபிள் இதுலயுமே டாப்ல இருக்காது. எதுல அப்படின்னு கேட்டா எங்கேயோ வந்து ஒரு தேர்ட் லெவல் சிட்டிஸ் இருக்கும் பாத்தீங்களா, கிராமம் இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து சொல்லுவாங்க. நீ சினிமாவிலேயே நீ உண்மையான உச்சம் கிடையாது. உனக்கு முன்னாடி 1000 பேர் இருக்காங்க. நீ எப்படி வந்து நீ வந்துட்டு நீ சொல்ற ஒரு தலைவர் யாரு அப்படின்னா வந்துட்டு ட்விட்டர்ல வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. வீரப்பன் அவர்கள் பேசின ஒரு வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. சந்தன கடத்தல் வீரப்பன் வந்து எம்ஜிஆருக்கு பிறகு வந்து இன்னொரு தலைவரா வந்து நான் ரஜினிகாந்தை மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. விடுதலை புலிகள் பிரபாகரன் வந்து அவருடைய இதுல வந்துட்டு ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் வந்து சென்சார் பண்ணாம வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி வந்து அவர்கள் மீது 1000 கருத்துக்கள் இருக்கலாம் நமக்கு. ஆனால் அவர்களை வந்து ஒரு போராளிகளாக ஒரு சமுதாயம் பார்த்தது இன்று வரை பார்த்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் வந்து ஒரு உயர்ந்த இடத்தில் வைத்து மதித்த ஒரு நபர் தான் ரஜினிகாந்த் அவர்கள். இன்னைக்கு வந்து வயதின் காரணமாக வந்துட்டு அவர் வந்து அந்த ஒரு ஏன்னா அந்த 2001 வந்து காவிரி பிரச்சனையில வந்து அவர் எப்படி பேசினாரு, எப்படி அந்த உண்ணாவிரதம் இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த டைம்ல வந்து அந்த சிச்சுவேஷன் ஓகே, அவர் வந்து அமைதியா போறாரு, அரசியல்ல ரொம்ப ஆக்டிவ் அரசியல்ல ஈடுபட வேணாம், நம்ம ஒதுங்கி இருக்கலாம் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிற காரணத்தினால் அவருடைய ரசிகர்களும் வந்து ஓகே தலைவர் டைரக்ட் பாலிடிக்ஸ்ல இல்ல, இது நமக்கு எதுக்கு, நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்ற எல்லாமே ஒதுங்கி இருக்கிற காரணத்தினால நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க. அவர் அதான் சொல்றாரு, அவர் ஒரு ஆன்மீகவாதி. அவருடைய ஸ்டேச்சருக்கு இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. அதனால அவர் ஒதுங்கி போகலாம். ஆனால் அதற்காக வந்து அவருடைய ரசிகர்களும் ஒதுங்கி போறார்கள் கிடையாது. நிச்சயமாக சொல்கிறேன், ஒரே ஒரு ரஜினி ரசிகரின் ஓட்டு கூட தவறி கூட இந்த தற்கூரி கூட்டத்திற்கு விழாது. நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா என்டிஏவில் விஜய் அப்படிங்கிறதுதான் இன்று நான் பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. கூட்டணி குறித்து தாவேகா ஆலோசனை செய்கிறதா அப்படின்ற ஒரு ரீதியில. அப்ப வந்து இதே அதாவது நீங்க தான் சொன்னீங்க, பாஜக எத்தனை தூரம் விரும்பியது ரஜினி அவர்களை அரசியல் முன்னெடுக்கணும், அரசியல் கட்சியில அவரை வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வரணும், ஒரு தலைவராக உருமாற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னீங்க. இப்போ அதே பாஜக இப்போது நீங்க சோகால்டு நீங்க என்னென்ன சொன்னீங்களோ அவரான தலைவர்களின் இருக்கக்கூடிய விஜய்க்கும் ஆதரவு கொடுக்குறாங்களா? தன்னை கொள்கை எதிரி என்று அத்தனை கூட்டங்களிலும் சொன்ன ஒருவரை அவங்க வந்து கூட்டணிக்கு ஏத்துக்கிறாங்க அப்படின்னா அது வந்து பதவி சுகத்திற்காகவோ இல்ல சோகால்டு அந்த அரசியல் கால்குலேஷனுக்காகவோ அந்த கட்சிகள் வந்து பண்ணலாம். அதுல வந்து 1000 கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே வந்து எனக்கு எந்த பதவியும் கிடையாது, என்ற கொள்கைக்காக தான் நான் இருக்கிறேன், தேசத்திற்காக தான் இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து அந்த கட்சியை வந்து ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப நான் அடிப்படையில் வந்து நான் ஒரு பாஜக உறுப்பினர். ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாஜக வந்து நான் எம்எல்ஏ சீட்டுக்காகவே அதுக்காகவே இதுக்காகவே கிடையாது. எனக்கு வந்து ஒரு நேஷனல் இன்டெகிரிட்டி முக்கியம், என்னோட தேச பாதுகாப்பு முக்கியம், என்னோட தேச வளர்ச்சி முக்கியம். அதை தாண்டி அந்த கொள்கைகளுக்காக நான் வந்து பாஜகவை ஆதரிக்கிறேன். ஆனால் வந்து இது எந்த ஒரு கொள்கையிலையும் இல்லாம பாஜக சொன்ன எந்தாவது ஒரு தேச நலன் குறித்த சட்டத்திற்காகவோ தேச நலன் குறித்த கருத்துக்காகவோ விஜய் அவர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளாரா? அவங்க எது சொன்னாலும் சரி, சிஏ ஆரம்பிச்சு சிஏ என்னன்னே தெரியாது, ஒரு பேசிக் சிவிக்ஸ் புக்ல இருக்கிற டெஃபினேஷன் கூட தெரியாம அந்த ஆள் வந்து கருத்து சொன்னாரு. அவரை வந்து அவங்க கூட்டணி சேர்த்துக்கிறாங்கன்னா இட்ஸ் அப் டு தெம்.
அகைன் வந்து ரஜினி ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து ரஜினி அவர்கள் அரசியல் கட்சியிலிருந்து விலகி வரமாட்டேன் என்று விலகிய பிறகு ஒரு பெரும்பான்மையான ரஜினி ரசிகர்கள் அண்ணாமலை அவர்களால் ஈர்க்கப்பட்டு பாஜகவின் வாக்காளர்களாக இருந்தார்கள். அந்த ஒரு அதான் நீங்க பாலிடிக்ஸ் வந்து 1+1 இஸ் நாட் 2. 1+1 வில் பி 0 இன் பாலிடிக்ஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கோங்க. நான் வந்து பாஜக மெம்பர். டிவிகே வந்து என்டிஏல சேர்ந்துச்சுன்னா என் ஓட்டு இருக்காது. ஆச்சுங்களா? இன்னொரு ஒன் சொல்றேன். யாரோ ஒரு ஒன் டிவிகே வாக்காளரா இன்னைக்கு இருப்பாரு. அவர் வந்து ஏதோ ஒரு கட்டத்துல வந்து அந்த மைனாரிட்டியாவோ அந்த ஏதாவது ஒன்று இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து இங்க சேர்ந்தாலும் அந்த ஓட்டும் அவங்களுக்கு போகாது. சோ இந்த ஒன்னு அந்த ஒன்னு சேர்ந்தா 0 ஆயிரும். சோ அவங்க அந்த பேசிக் அந்த அர்த்தமெட்டிக் ஆக்டேஷன் இருக்கு பாத்தீங்களா? பாஜகவுக்கு வந்து போன எலெக்ஷன்ல 12% இருந்துச்சு. அதிமுகவுக்கு வந்து ஒரு 22% இருந்துச்சு. சோ மத்த என்டிஏ எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா ராமதாஸ் அந்த பிஎம்கேக்கு 18% வச்சுக்கோங்க. அது ஒரு 2% 16% வச்சுக்கோங்க. 16 அது 20 36 விஜய்க்கு வந்து நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி ஒரு 10 15 கூட வச்சுக்கலாம். ஒரு 51% வந்துரும். உடனே 51% வந்தோம்னா 200 கட்சி 200 ஸ்வீப் பண்ணி நம்ம வந்து முதலமைச்சர் ஆயிரலாம்லாம் கிடையவே கிடையாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். என்டிஏ டிவிக்கு சேர்ந்தால் அந்த அவங்க அவங்க அதுக்கப்புறமா அவங்க தோப்பாங்க. தோத்தா சூப்பரா இருக்கும். சரி. அழகா வின்ஸ்டன். இட் வில் பி அகைன் வந்து கொஞ்சம் வந்து என்ன அர்த்தமேட்டிக்கா கொஞ்சம் டிஎம்கே கஷ்டமா இருக்குமே தவிர டிஎம்கே ஆட்சிக்கு பிடிப்பதற்கான எல்லா வகையான வாய்ப்புகளும் இருக்கும். எதிரியை கூட எதிரியை கூட வந்து நம்ம வந்து அடுத்த ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம்னு விட்டுறலாம். ஆனா துரோகிகளை வந்து மன்னிக்க கூடாது. ரஜினி ரசிகர்களுக்கு ரஜினி ரசிகர்களுக்கு திமுக எதிரியாக இருக்கலாம். ஆனால் தாவேகா துரோகியாக இருக்கும். ஓகே. வின்ஸ்டன் தொடர்ந்து நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறது என்னன்னா, இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க என்டிஏ கூட்டணி பத்தி பேசிட்டோம் ஓரளவு. அதே திமுக கூட்டணி வெற்றி கூட்டணின்னு சொல்லப்படுற இடத்துல காங்கிரஸ்க்கு தொகுதி பங்கீடு முடிஞ்சிருச்சு. மதிமுக சைன் போட்டாங்க. ஸ்டில் கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட்களுமே பேச்சுவார்த்தை நேற்று வரை நடந்த பேச்சுவார்த்தை வரை இழுபறியா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னும் அந்த தொகுதி முடியல. விசிகா என்ற ஒரு கட்சி இருக்கிறது. அங்க கூட ஒரு வேக்கம் இருக்கு. அவங்களுடைய இத எப்படி பண்ண போறாங்க? இந்த தேமுதிகவின் வரவு திமுகவில் புகைச்சலி கிளப்பியிருக்கிறதா? எல்லா கட்சிகளுக்குமே. நிச்சயமா இருக்கும்ல. ஏன்னா வந்து 2016 மக்கள் நல கூட்டணி அந்த உடைந்த பிறகு தேமுதிகவை தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் திமுகவுடன் இருந்தார்கள். திமுகவுடைய அந்த அத்தனை கண்டினியூஸ் விக்டரிக்கு வந்து 2019 இருக்கலாம், 2021, 2024 நடுவில் நடந்த இடைத்தேர்தல், லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த கட்சிகளுடைய உழைப்பு, இந்த கட்சிகளுடைய பங்களிப்பு வந்து மிகவும் முக்கியம். அது வந்து மாற்று கருத்தே கிடையாது. அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு எம்பி சீட்டுக்காக வந்து உங்க கூட இணைந்தவர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து விட்டு, அவர்களுடைய வளர்ச்சிக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8, 9 வருடமாக கூடயே இருந்தவர்களுக்கு வந்து அந்த முக்கியத்துவம் இல்லாவிட்டால், கண்டிப்பா அந்த ஒரு அவங்களுக்கு அந்த புகைச்சல் இருக்கத்தானே செய்யும். அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. என்ன பொறுத்தவரை வந்து விசிகே, கம்யூனிஸ்ட் எப்படின்னு எனக்கு தெரியல. பட் இப்போ எலக்டோரல் நியூமெரிக்கல் வேல்யூஸ் படி பாத்தீங்கன்னா, விசிகே இஸ் பெட்டர் தென் டிஎம்டிக்கு. ஓகே. தேமுதிக வந்து பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் அவர்கள் இருந்தபோது கூட விஜயகாந்த் அவர்களே வெல்ல முடியாத கட்சி. அந்த 2006ல வந்து அவர் வந்து முதல்ல ஜெயிச்சாரு. அந்த ஒரு வேவ். இன்னைக்கு அந்த நம்ம முன்னாடி விஜய்க்கு இருக்குன்னு நம்ம நம்புறோம் பாத்தீங்களா? அந்த ஒரு சினிமா வேவ். அந்த சினிமா இன்னைக்கு வந்து நீங்க இந்த சோசியல் மீடியா, Instagram இவ்வளவு மீடியாலாம் இருக்கிறதுனால ஓகே விஜய்ன்னு வந்து நம்ம எல்லா சேனல்லயும் பாருங்க. பாலிமர்லாம் அப்படியே போட்டோம்னா அப்படியே பாட்டு போட ஆரம்பிச்சுருவாங்க. சோ அதெல்லாம் அப்போதைக்கு விஜயகாந்த் கிடையாது. ஒருவேளை அப்ப அது இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு இன்னொரு 5% சேர்த்து கூட வாங்கியிருந்திருப்பாரு. சோ அந்த ஒரு மாயை, அந்த மாயை தோற்றதெல்லாம் இன்னைக்கு இருக்கு. அன்னைக்கு இருந்தனால அன்னைக்கு ஓகே. விஜயகாந்த் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் எலக்ஷன் 2006ல ஜெயிச்சாரு. 2011ல வந்து அதிமுகவுடன் கூட்டணி. அதனால வந்து இன்னொரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் முடிந்தது. அதற்கு பிறகு விஜயகாந்த் என்ன ஆனார்? அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து சரிஞ்சு 2014ல கொஞ்சம் 2016ல கொஞ்சம் 2019, 21 வந்து இட் வாஸ் எ வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். 1% கூட ஓட்டு வாங்கலாம்னு நமக்கு தெரியாது. ஆனா அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் குடுத்துட்டு, அவங்க கூடயே இருந்தா இவங்களுக்கு வந்து சீட்டு கம்மியா குடுக்குறது வந்து நிச்சயமா திமுக வந்து அதை மறுபரிசீலனை செய்யும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு அவங்க அந்த லாஸ்ட் எலக்ஷன்ல வந்து அந்த எம்பி எலக்ஷன் வந்து அவங்க சில வாக்குகள் வாங்குனாங்க. விஜய் பிரபாகரன் சில வாக்குகள் வாங்கினார் அப்படின்னா, அது வந்து அந்த ஒரு அனுதாபம். விஜயகாந்த் அவர்கள் இறந்தவுடன் வந்த முதல் தேர்தல். அந்த வந்து விஜயகாந்த் அவர்களுடைய அந்த கொடை வள்ளல் இது, அவருடைய அந்த குட் கேரக்டர்ஸ் நம்ம அதெல்லாம் வந்து பேசி பேசி பண்ணதுனால வந்து அந்த அந்த வாக்குகள் வந்துச்சு. அது வந்து இந்த அளவு கன்டின்யூ ஆகும் அப்படின்ட்டு வந்து எதுவுமே கிடையாது. சோ நிச்சயமா அந்த புகைச்சல் இருக்கும். அந்த புகைச்சலை வந்து ஐ முதலமைச்சர் வந்து அவர் லாஸ்ட் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து அழகாக வந்து சொல்வார். கலைஞரை விட
கூட்டணி தலைவர்களை வந்து அரவணைத்து செல்வதில் வந்து ஸ்டாலின் வந்து வல்லவர் அப்படின்னு சொல்லுவார். சோ ஐ ஸ்டாண்ட் வித் ஹிம். சோ வந்து எவ்வளவு புகைச்சல் இருந்தாலும் நீங்க காங்கிரஸ் எப்படி அழகா ஹேண்டில் பண்ணாருன்னு பாத்தீங்களா? அவங்க அவ்வளவு சொன்னாங்க, 35, 40 ஒரு 2 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்து அவங்க அது மாதிரி வந்து ஹி வில் பிளே தட் கேம் இன் வெரி வெல் வே. நிச்சயமாக வந்து அவருடைய அனைத்து அதுல அந்த கூட்டணியில எந்த பிரச்சனையும் வராது. எலெக்ஷனுக்கு இந்த இந்த எலெக்ஷனுக்கு பிறகு வேணா சம்திங் கேன் ஹேப்பன். காங்கிரஸ் வந்து இந்த கூட்டத்துக்கு வச்சுக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் காங்கிரஸ் அவங்க எப்படி வேஸ்ட் பண்ணாங்க. பட் இந்த தேர்தலுக்கு வந்து அவங்க அந்த கூட்டணி அந்த கணக்கெல்லாம் பேசி, ஏன்னா தேமுதிக போது எனக்கு தெரிஞ்சதான் நாங்க ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் வந்து அவங்களுடைய ஒரு ஹை டிமாண்டா இருந்துச்சு. அதை கொடுத்துட்டாங்க. அதற்கு பிறகு மத்த அந்த எம்எல்ஏ சீட்டை வந்து அவங்க ஓரளவு வந்து கண்ட்ரோல்ல பேசி பண்ணிடுவாங்கன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். சரி வின்ஸ்டன், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. விளாத்திக்குளம் அந்த இடத்துல வந்து ஒரு பாலியல் வன்புணர்வு நடந்தது ஒரு 12ஆம் வகுப்பு மாணவிக்கு. தொடர்ந்து வந்து அந்த பகுதியினுடைய எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவங்க வந்து விசிட் பண்றாங்க. மக்கள் விரட்டி அடிக்கிறாங்க. இதுல நீங்க வந்து ஆன்டி இன்கியூபென்சில் பார்க்கலாம். இல்ல ஏன் இந்த தொகுதிக்கு முன்னால அவங்க வரலங்கிறத பார்க்கலாம். ஏன் வந்து காவல்துறை சரியா செயல்படல அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்கள் வந்து கோவமா இருக்காங்க அப்படின்னு நிறைய பார்வைகள் இருக்கலாம். இந்த மாதிரி பார்வையை வந்து எம்பி எலெக்ஷன்ல 2024 பாராளுமன்ற தேர்தல் வரும்போது கூட, உதாரணத்துக்கு தமிழ்ச்சி தங்கபாண்டியன் அவர்கள் வந்தபோது கூட நம்ம பார்த்தோம். மக்கள் வந்து சென்னையில கேள்வி கேட்டாங்க. திரும்பி போங்க, இந்த தொகுதிக்கு வராதீங்க, நீங்க எதுவுமே செய்யல அப்படின்னு தான் சொன்னாங்க. எல்லாத்தையுமே பார்த்தோம். ஆனாலும் சிந்தாம சதறாம 40க்கு 40 கொடுத்தாங்க. கரெக்ட்டுங்களா? அப்போ இப்பவுமே என்ன விரட்டி அடித்தாலும் அவர்களுக்கான இடம் மக்கள் கிட்ட இருக்கதானே செய்யுது. நிச்சயமா விளாதிகுளத்திலே கனிமொழி அடுத்து நின்னாங்கன்னா விளாதிகுளம் உள்ள சட்டமன்ற கனிமொழி அவர்கள் ஜெயிப்பதற்கான அனைத்து வகையான வாய்ப்புகளும் இருக்கும். இன்னைக்கு நடந்து வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பர்டிகுலர் இன்சிடென்டா தான் பார்க்கணும். ஒரு நடந்துச்சு, அது ஒரு மிகப்பெரிய இழப்பு, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இழப்பு. அந்த இடத்துல இருக்கும் ஒவ்வொருவருக்கும் அந்த மனதின் வலி இருக்கும். அந்த வலியுடன் இருக்கும்போது ஒரு அதிகாரத்தில் இருப்பவர்கள் அந்த இடம் வரும்போது அந்த வழிகளை அனைத்தும் அந்த அதிகாரத்தில் இருப்பவருடன் கடக்கப்பட்டது. இன்னொன்னு வந்து நான் உண்மையாலுமே இந்த இடத்துல வந்து கனிமொழி அவர்களை வந்து நான் வந்து பாராட்ட வேண்டும் கூட நினைக்கிறேன். ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. தமிழ்நாட்டுல புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கவங்க மாதிரி வந்து நீங்க இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமேட்டு வாங்க சென்னைக்கு வாங்க ஸ்டார் ஹோட்டல்ல மீட் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ஓகே, வாட் எவர் இட் இஸ், நாம போய் அந்த இடத்துல பார்ப்போம். 3 நாள் கழித்தா வின்ஸ்டன்? ஆமா, அட்லீஸ்ட் வந்து அதையாவது பண்ணாங்கல்ல. அது 3 நாள் கழிச்சோ 4 நாள் கழிச்சோ அவங்க அந்த ஸ்பாட்டுக்கு தொகுதி மக்கள் வாக்கு கொடுத்திருக்காங்க, ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஆனாலும் 3 நாள் கழிச்சு தான் வர முடியுது. இந்த ஒரு இன்சிடென்ட்டை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து ஓகே லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இதெல்லாம் தாண்டி வந்து இது வந்து ஒரு எந்த ஒரு அரசாங்கம் நடந்தாலும் இது மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து மக்களாக திருந்த வேண்டும். சோ அந்த அவங்க இது ஒண்ணு ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட். இது வந்து நம்ம என்ன ஒரு டோட்டலா வந்து இது ஒரு லா ஆர்டர் இஷ்யூவா வந்து பார்க்க முடியுமா எனக்கு தெரியல. நிச்சயமாக வந்து இது மாதிரி அரசு டோட்டலா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவா பார்க்க முடியாதுன்னு நீங்க சொல்லலாம். ஆனா கடந்த ஒரு வாரத்துல கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட பாலியல் வன்புணர்வுகள் அதான் சொல்றேன். சோ இத வந்து எப்படி பார்க்கணும்னா, அரசாங்கம் வந்து இந்த அரஸ்ட் பண்றவங்கள வந்து ஒரு மிக அதிகப்படியான கடுமையான தண்டனைகளில் வந்து உள்ளாக்க வேண்டும். அப்படிதான் வந்து இதை கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா வந்து எந்த ஒரு ஈவு இறக்கமுமே இல்லாம அவங்களுக்கு வந்து ஒரு கடுமையான தண்டனையை வந்து அவங்கள்ட்ட வந்து கொடுக்கணும். பட் அதை தாண்டி வந்து இது வந்து ஒவ்வொரு நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமா இருக்கட்டும், இல்ல நம்மளோட எல்லா வகையான சிஸ்டம்லயுமே இருக்கிற ஒரு கோளாறு. ஒரு வந்து எப்படி வந்து இதை வந்து பண்ண முடியுது? ஏன்னா ஒரு மாணவியை வந்துட்டு வந்து அந்த அந்த அளவு வந்து ஒரு வன்மத்துடன் ஒருவர் வந்து அணுகார் அப்படின்னா, சைக்காலஜிக்கலி அவங்க இந்த உலகத்தில் வாழ்வதற்கான எந்த ஒரு தகுதியும் இல்லாத ஒரு மிருகம். அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டும். பட் ஓகே, இது வந்து கனிமொழி அவர்கள் மீது வந்து அவங்க இன்னைக்கு பண்ணது வந்து பாத்தீங்கன்னா, ஐயா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த இன்சிடென்ட் வந்து அவங்க போனாங்க, ஒரு கோவத்தை காட்டியிருக்காங்க. இதே வந்து ஒரு நீங்க 10 நாள் நீங்க சொன்னீங்க 3 நாள் சொல்றீங்கல்ல, 3 நாளைக்கு அப்புறம் அவங்க ஏன் போயிருப்பாங்கன்னா, அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா ஒரு ஒரு பயங்கரமான ஒரு மக்கள் ஒரு வெறுப்புல இருப்பாங்க. இன்னும் 10 நாளைக்கு அப்புறம் போனாங்கன்னா, இன்னைக்கு இருந்த வெறுப்பே கம்மியா இருக்கும். ஒரு மாசத்துக்கு அப்புறம் எலெக்ஷன் இருக்கும்போது வந்து நிச்சயமாக வந்து இத ஒருவேளை வந்து மக்கள் வந்து இதெல்லாம் கருத்துல வைத்துதான் ஓட்டு போடுறாங்களா அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி 2024 நமக்கு தெரிஞ்சு ஆகாஷோட மரணத்தை செய்து 26 காவல் நிலைய மரணம் நடந்திருக்கிறது. நீங்க நினைக்கிறீங்களா எலெக்ஷன் அது ரிஃப்ளெக்ட் ஆகும்ட்டு? நிச்சயமா ஆகும். அப்போ ஏன் வந்து ஒரு இடத்துல ஒரே ஒரு லாக்அப் டெட் பெரிய விஷயமா மாறி ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஒரு இடத்துல 27 லாக்அப் டெத் ஒண்ணுமே இல்லாம கண்டுகொள்ளாம போகப்படுகிறது. இது யாரோட திறமை நீங்க நினைக்கிறீங்க? நான் அது வந்து அந்த ஒரே ஒரு லாக்அப் டெத்தை வந்து அவ்வளவு பெரிய இன்சிடென்டா மாத்த திறமை வந்து திமுகவிடமும் ஸ்டாலின் அவர்களிடம் இருந்தது. 26 டெத்த
ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷனா கூட மாத்த முடியாத திறமை வந்து யார்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது வந்து ஐ லெஃப்ட் டு யூ. நிச்சயமா இது வந்து உண்மையாலுமே ஒரு எலக்ஷனுக்கு முன்னாடி 1 மாசத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அந்த சாத்தான்குளம் நடந்த விஷயம் நடந்த அந்த வைப்ரேஷன் வந்து ஒரு 20% நீங்க ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சா? நீங்க எதுவுமே இல்ல. நீங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஒரு ட்விட்ட போட்டு போயிரலாமா? அப்ப எப்படி நீங்க ஆரம்பத்துல இந்த 2021 இருந்தே நம்ம பல இடத்துல நம்ம பேசியிருக்கோம். ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ஆ எடப்பாடி அவர்களுக்கு வந்து நான் 10க்கு 1 மதிப்பெண் கூட தர முடியாது. இதே வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து முதலமைச்சராக வேணா நான் மதிப்பெண் குறைத்து தரலாம். ஆனா எதிர்க்கட்சி தலைவராக 10க்கு 15 மார்க் தரலாம். அது வந்து ஒரு எதிர்க்கட்சி சரியான வரையில எதிர்க்கட்சியா? ஒரு ஜனநாயகத்துக்கு சரியான எதிர்க்கட்சியா? அப்படிலாம் அது வேற மாரியான டிஸ்கஷன். ஏமா என்ன 8 வழி சாலைய அவங்க விடல, எந்த டெவலப்மெண்ட் ஸ்கீமும் விடல. அதெல்லாம் வேற அதெல்லாம் வந்து வேற மாரி டிஸ்கஷன். ஆனால் ஒரு எதிர்க்கட்சி வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு மக்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்? நீங்க சொன்ன அந்த சாத்தான்குளம் இஷ்யூவாக இருக்கட்டும், அந்த பெரம்பூர்ல வந்து ஒரு குழந்தை வந்து போர்வெல்ல விழுந்துச்சு பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு ஃபேமிலி இஷ்யூ. அவங்க மணப்பாறை, வீட்டு குழந்தை. மணப்பாறை. ஆ ஆமா. அவங்க வீட்டு இதுல அந்த குழந்தை வந்து அவங்க வீட்டு போர்ல விழுந்துச்சு. ஆனாலும் அத வந்து எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு அரசாங்கத்தின் தோல்வியாக வந்து திமுகவால் காட்ட முடிந்தது. ஆமா. ஒரு ஒரு தீபாவளியே கிட்டத்தட்ட இத்தனைக்கும் சொல்லப்போனால் அதிமுகவை சார்ந்த அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் ஆமா. விஜயபாஸ்கர் வந்து விஜயபாஸ்கர் 3 அங்கேயே நாள் இருந்தாங்க. அங்கேயே தான் இருந்தாரு. ஆமா. ஆனாலும் எல்லாமே அது வந்து பண்ணாங்க. ஆமா. ஆனா அதிமுகவின் தோல்வியா காட்ட முடிந்தது. ஒரு பேனர் ஒரு போஸ்டர் விழுந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு ஐடில வேலை செய்ற ஒரு பொண்ணு மேல வந்து போஸ்டர் விழுந்து அந்த பொண்ணு வந்து இறந்தாங்க. அதை வந்து ஆமா, அந்த கட்சி சென்னையில. அ அ ஆமா அதிமுகவோட தோல்வியாக காட்ட முடிந்தது. நான் ம். சொன்ன இந்த 2, 3 இன்சிடென்ட் மாரி எத்தன இன்சிடென்ட் 5 வருஷம் நடந்துச்சு? ஒரே ஒரு இன்சிடென்ட்ட திமுகவின் தோல்வியாக காட்ட அதிமுகவால் முடிந்ததா? ஓகே. ஆனா, எதுவுமே முடியாம நீங்க வந்து ஆன்டி இன்கும்பன்சி ஆயிரும். 5 வருஷம் ஆயிரும். வரலாற்றுல வந்து திமுக கன்டினியூட்டி 2 தடவ வந்ததே கிடையாது. சோ கனெக்ட் த டாட்ஸ் நாங்க வந்துருவோம். அதெல்லாம் வந்து உண்மையாலுமே வந்து எந்த அளவு வந்து நீங்க அதற்கான உழைப்ப போடணும்ல. என்னை பொறுத்தவரை கடந்த 5 வருடங்களில் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ஓரளவிற்கு செயல்பட்ட ஒரு நபர் யார் என்று கேட்டால் அண்ணாமலை அவர்களை சொல்லுவேன். ஒவ்வொரு இன்சிடென்ட்டையுமே வந்து திமுக அரசு வந்து அவங்களுடைய கொள்கையை மாத்த வைத்தார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தீபாவளிக்கு வந்து ஸ்வீட் விஷயம். ஆ ம். அவங்க வந்து அ அவங்க வந்து அவர் பண்ண விஷயத்தினால ஆவின்ட்ட அந்த ஆர்டர் போச்சு. அந்த ம். பிஜிஆர் டெண்டரா இருக்கட்டும், எவ்வளவு விஷயங்கள வந்து இன்னைக்கு வரை வந்து அந்த டிஆர் பாலு வந்து கோர்ட்ல நிக்க வச்சதாக இருக்கட்டும். அதெல்லாம் மக்கள் பேசுறாங்க. அண்ணாமலை அவர்கள் நீங்க நெறைய பேர் நமக்கு தெரியும். எனக்கு இன்னைக்கும் சரி எனக்கு நெறைய பேர் வந்து பாஜகவை பிடிக்காதவர்கள் வந்து அண்ணாமலை அவர்கள் நியூஸ்ல வந்து கீழ போடுவாங்க. ரைட் ம். பெர்சன் இன் ராங் பார்ட்டி அப்படின்னு போடுவாங்க. சோ அந்த கட்சியை பிடிக்காதவர்கள் கூட அந்த மனிதரை ரசித்தார்கள். அந்த அளவுக்கு வந்து அது காரணம் வந்து அவர் ஒண்ணும் அவங்களுக்கு வந்து ஓட்டு காசோ அதெல்லாம் எதுவும் குடுக்க கிடையாது. அவரால வந்து அந்த அந்த மக்களுக்கான பிரச்சனைய வந்து கொண்டு போக முடிஞ்சுச்சு. மக்கள்ட்ட வந்து மக்கள புரிய வைக்க முடிஞ்சுச்சு. இன்னைக்கு வரை ஓகே. அவரோட ஒவ்வொரு பிரஸ் மீட்டுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து அவ்வளவு கன்டென்ட் ஓரியன்டடா இருக்கும். ஓகே. அதுதான். வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து அது மாரி வந்து ஒரு நிச்சயமாக ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வந்து அதிமுகவை சேர்ந்த யாருமே அவங்க அகைன் தே ஒரு அவங்கலாம் வந்து ஜெயலலிதாவே அவங்க நினைச்சுட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள் கொடநாட்டுல இருப்பாங்க. இருந்து வந்த உடனே வந்து செய்வீர்களா? செய்வீர்களான்னு 4 மாநாட்டுல கேட்பாங்க. அவங்க ஜெயிப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மேஜிக் வந்து இவங்கலாம் நடத்த முடியும் அப்படின்னு நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு வந்து நிச்சயமா இன்னைக்கு இன்னைக்கு அகைன் கூட்டணி கணக்கு எதுவும் மாறாமல், இன்னைக்கு இருக்கும் அதே என்டிஏ அலையன்ஸும் அதே இந்திய கூட்டணியும் இருந்தால், இன்னைக்கு வந்து ஐ வில் கிவ் த எட்ஜ். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கருத்து கணிப்புமே அதான் சொல்லுது. எந்த கருத்து கணிப்புமே வந்து இன்னைக்கு வரை வந்து எனக்கு தெரிஞ்சு அதிமுக ஜெயிக்கும் அப்படின்ட்டு வந்து சொன்ன கருத்து கணிப்பு வந்து 2% 3% வேணா குடுப்பாங்க. நான் எனக்கு 40% வந்து அந்த 2, 3%லயாவது வந்து இன்னைக்கு வந்து எட்ஜ் வந்து டிஎம்கே அலையன்ஸ்க்கு தான் இருக்கு. அதை மாற்றுவதற்கு இன்னும் 1 மாசம் அதை எப்படி மாத்த போறாங்க அப்படி தெரியும். ஆனா அதை மாத்துறதுக்கான எல்லா வகையான வாய்ப்பும் எடப்பாடி அவர்களிடம் இருந்தது. ஓகே. செங்கோட்டையனை விட்டதாக இருக்கட்டும், ஓபிஎஸ் அவர்கள்லாம் வந்து மனசு விட்டு கேட்டாருங்க. நான் வந்து டிடிவி போனதுக்கு அப்புறமேட்டு வந்து என்ன வேணா மன்னிச்சு வந்து அவங்க ஏத்துப்பாங்க. அவதான் வந்து அது மாரி வந்து அந்த அரவணைக்கும் நெறைய விஷயங்கள் இருக்கலாம். சரியா? அந்த தலைவர் அப்படிங்கிறதுக்கு வந்து லாட் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கட்டும். அதையெல்லாம் வந்து அதிமுக வந்து பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அதனால தான் அவர்கள் வந்து இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறார்கள். ஓகே சார். வின்ஸ்டன் இத்தனை நேரமும் நேரம் பகிர்ந்தபொழுது மட்டுமல்லாமல் நெறைய விஷயங்கள் எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. அது வந்து தலைவருங்கிறவர்களுக்கு நெறைய அழகு இருக்கு. ஆனா அடுத்தவங்கள பேச விட்டு வேடிக்கை பார்க்கறது மட்டுமே அமைதியா இருந்து ரசிக்கிறது மட்டுமே அழகு கிடையாது. தலைவராக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டவர், மக்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் அந்த இடத்துக்கு வரல கொரோனா காலகட்டத்துல அப்படிங்கிற விஷயத்த சொன்னாரு அப்படிங்கிறதாக இருக்கட்டும். இல்லைன்னா வந்து இங்க இருக்கும் ஆளும் கட்சி சார்ந்தவர்கள், அப்போதைய ஆளும் கட்சி நபர்களை வந்து கை நீட்டி பேசிய தைரியம் அவருக்கு இருந்தது. ஆனால் இன்று உங்களுக்கு உங்கள் சார்பாக நடக்கப்பட்ட ஒரு விபத்துகளை கூட சந்திக்க தைரியம் இல்லாத கோழையாக
உறுதுணையாக நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். தொடர்ந்து வந்து இந்த இன்சிடென்ட் ஆனா வந்து இத வந்து வெறுப்பா மக்கள் வந்து இன்றைக்கு அவர்களுடைய வெறுப்பை, அவருடைய வருத்தத்தை அந்த கன்சர்ன் பெர்சன் கிட்ட கடத்திட்டாங்க. இதே இன்னொரு 10 நாள் கழிச்சு போனா இன்னும் கம்மியா இருக்கும். எலக்ஷன் போது இதெல்லாம் மறந்துருவாங்க. இது எல்லாத்தையுமே அவங்க கடந்து போயிடுவாங்க. இதுபோல் நடக்கும் சம்பவங்கள எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஸ்டாலின் எப்படி மக்கள் கிட்ட ரீச் பண்ணாரோ, அந்த அளவு ரீச் செய்ய தற்போதைய எதிர்க்கட்சியான அஇஅதிமுகவின் எடப்பாடி அவர்கள் தவறிவிட்டார். அவர் வந்து அவருக்கான வாய்ப்புகளை தவறவிட்டு விட்டார். அப்படிதான் நம்ம சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், தொடர்ந்து வந்து இங்க திமுக கூட்டணியில கண்டிப்பா விசிக கிட்ட ஒரு வருத்தம் இருக்கு. ஒரே ஒரு பார்ட்டி நேத்து வந்த பார்ட்டிக்காக இன்று அந்த தலைவர் இல்லாமல் இருக்கும்போது கூட அவங்களுக்கு இருக்கிற வோட் பெர்சன்டேஜ தாண்டி அவங்களுக்கு நீங்க சீட் குடுக்கும்போது பெரிய பெரிய டிமாண்டான ராஜ்யசபா ஒரு சீட்ட குடுக்கும்போது, ஏனைய கட்சிகள் உங்க கூட 9 வருஷமா 9யும் தாண்டி டிராவல் பண்ணும் இந்த கட்சிகளுக்கு நீங்க என்ன தர போறீங்கங்கிற வருத்தம் இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும். இத பூர்த்தி செய்வாரான்னா, கண்டிப்பா அவர் வகையில் அவர் பூர்த்தி செய்து விடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இனி வரும் காலங்கள்ல தொடர்ந்து இது போல நெறைய பேசலாம் மிஸ்டர். நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இருந்தமைக்கு நன்றி. நன்றி. நன்றி.